என் முகத்துல இருக்கிற இந்த சிரிப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்ம சைமன் செபாஸ்டியன் அண்ணன் தான். சமீபத்துல ஏதோ ஒரு நேர்காணல்ல நம்ம சைமன் அண்ணன் போய் உட்கார்ந்து இருந்துகிட்டு நிறைய விஷயங்கள் கொட்டி தீத்து வச்சிருக்காரு. அதையெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அடையாளத்தை வந்து நீ இந்திய, நீ திராவிடன், எனக்கு என்னுடைய அடையாளத்தை நீ யாரு சொல்றதுக்குங்கிறது தான். ஆனால் இன்னைக்கு அவங்க தமிழர்களோட பிரதிநிதிகளா இல்லைன்னா இப்போ யாரோட பிரதிநிதிகளா இருக்காங்க? இதில் யாரோட பிரதிநிதி உங்களுக்கு இன்னும் தெரியலையா? இதில் போய் நான் சொல்லிட்டு இருக்கேன்மா என்ன? அது நாங்கள் சொன்னால் நீங்கள் வந்து இனவெறி, ஃபாசிசம். நாங்கள் பேசுவது இனவெறி அரசியல் அல்ல. நாங்கள் பேசுவது, நாங்கள் செய்கிறது இன உரிமை அரசியல், ஒரு தேசிய இனத்திற்கான இறையாண்மை மீட்பு காப்பு அரசியல். அதை தான் எங்கள் தலைவர் செஞ்சார். ஒரு தமிழ் தேசிய இனத்திற்கென்ற ஒரு இறையாண்மையை கட்டமைக்க போராடிய போராட்டம் தான் அது. ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு இறையாண்மை இருக்குது. அதை தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் வந்து தமிழ் தேசியம் வந்து எந்த இனத்தையும் பகைக்க அல்ல, எம் இனத்தின் பகையை வெல்ல, எந்த ஒரு இனத்தையும் வீழ்த்தி தாழ்த்தி வெல்வதற்கு அல்ல, வீழ்ந்து கொண்டிருக்கிற, தாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இனத்தை பாதுகாக்கத்தான் இந்த அரசியல் தேவைப்படுது. இவர் மேல இந்தியன், திராவிடன் போன்ற அடையாளங்கள் எல்லாம் திணிக்கிறாங்களாம். இந்தியன்ற அடையாளத்தை ஏத்துக்காம எப்படி அரசியல் செய்ய முடியும்? எப்படி தேர்தல்ல நிக்க முடியும்? இறையாண்மை பேசுறாரு அப்படின்னா அப்ப அதை மறுத்துட்டு இறையாண்மை பேசலாம்ல. இவர் சொல்ற இறையாண்மைனா இப்ப பிரபாகரன் அவர்கள் மாதிரி தனி நாடு கேக்குறாரா, இல்லனா கொஞ்சம் சுருக்கி மாநில உரிமைகள் பேசுறாரா? மாநில உரிமைகள், அதாவது பெடரலிசம் பேசினா திராவிட கொள்கைகள் பேசுற மாதிரிதான் கிட்டத்தட்ட. அதனால இந்த ஒரு லைன்ல நம்ம சைமன் செபாஸ்டியன் அவர்கள் வந்து ரொம்ப கிளியரான பவுண்டரியா செட் பண்ணி அங்கிட்டும் போகாம இங்கிட்டும் போகாம நின்று நம்மளெல்லாம் குழப்பிக்கிட்டு இருப்பாப்ல. இப்படி பாருங்க, நீங்க வந்து அதுல பெரியார் ஐயாவை பெரியார் அவர்கள் முழுக்க தமிழ் இனத்திற்கு எதிராக சிந்திச்சு செயல்பட்டதான் முழுக்க நீங்க இப்படி பாருங்க. பெண்கள்லாம் இல்லை புள்ள பேசுற மிஸ்னா, குழந்தை பெற எந்திரமா, கற்பப்பை அறுத்தேறீங்கன்னா அது எப்படி? பெண்மையின் முழுமையே தாய்மை தான். நீங்கள் அதை வந்து சரி பெறுறது, அதை எப்படி நீங்கள் தூக்கி போடுங்கன்னா அது ஒரு விதமான இன அழிப்பு தானே. எங்க பூமருங்க, இந்த ஆளு தற்கொலைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பூமருங்க பாத்தீங்களா, அந்த ஆணாதிக்க புத்தி எல்லாம் வருது. பெண்மையின் முழுமையே தாய்மை தான். அப்போ தாய்மை அடையாத பெண்கள்லாம் வந்து பெண்கள் இல்லையா? பெண்கள் குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொல்லி பெரியார் சொன்னாராம். அதனால அது ஒரு இன அழிப்பான். கருகலைப்புலாம் இன அழிப்புல சேருமான சைமன் செபாஸ்டியன் அண்ணன், நான் குற்றம் சாட்டலப்பா, பிறகு ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டுறேன்னு சொல்லிட்டு அவருடைய தம்பிகள்லாம் நம்மள வந்து கடிக்க வருவானுங்க, ஜாம்பிகள். ஜஸ்ட் ஒரு டவுட்டா கேக்குறேன், கருக்கலைப்பு இன அழிப்புல வருமா வராதா? அதாவது தந்தை பெரியார் வந்து பெண்களை எல்லாம் குழந்தை பெத்துக்காதீங்க, கர்ப்பப்பையை வெட்டி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொன்னாராமா. அப்படியே சொன்னாரு. ஆண்கள்லாம் வந்து பெண்களை தனக்குள்ள ஒரு சொத்தாதான் கருதுறானே தவிர தனக்கு இருக்கும் உணர்ச்சிகளை போன்றே பெண்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்கிறது, அதுக்கு அருகதையுள்ள ஒரு உயிர் தான் பெண்கள் அப்படின்றத மதிக்கிறது இல்ல அப்படின்றதான் பெரியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்படி சொன்னது தமிழ் இனத்துக்கு எதிராக சிந்தித்தாராம், தமிழ் இனத்துக்கு எதிராக வேலை பார்த்தாராம் பெரியார். என்ன அறிவு பாருங்க இந்த ஆளுக்கு. 8 பிள்ளை 10 பிள்ளை பெத்துக்கிட்டு இருக்கிற பெண்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஆண்கள், வீட்டுல இருக்கிற ஆண்கள் எல்லாம் பெண்களை வெறும் குழந்தை பெத்துக்கிற மிஷினா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது தமிழினத்துக்கு எதிராமா. குழந்தை பெத்தாதான் ஒரு பெண் முழுமை அடைகிறா அப்படின்னு சொல்லி பெரியார் மேல இருக்கிற வெறியில என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அப்ப குழந்தை இல்லாத பெண்கள்லாம் இவருடைய பார்வையில பெண்கள் இல்ல. இத்தனை நாளா நம்ம இந்த ஆளை சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்ப பாருங்க, ஒரே பேட்டியில இவர் எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்கு ஆணாதிக்க புத்தி உள்ளவர்னு அவரே ரிவீல் பண்ணி விட்டாப்ல. வரலாற்று ரீதியா நீங்க பெரியார் எப்படி பாக்குறீங்க? ஒரு பாசிட்டிவான ஃபோர்ஸா பாக்குறீங்களா, நெகட்டிவ் ஃபோர்ஸா பாக்குறீங்களா? அண்ணல் அம்பேத்கர்ங்கிறத நீங்க பெரியாரையும் இவங்க ஒப்பிடுறாங்க. அண்ணல் அம்பேத்கர் வேற, பெரியார் வேற. அண்ணல் அம்பேத்கர்ங்கிறவர் மானுட குலம் எங்கெங்கெல்லாம் வீழ்ந்து தாழ்ந்து இருக்குதோ அதனுடைய உரிமைக்கான தத்துவத்தை விதைச்சவர் அவர். நீ இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றா வேண்டும். ஆனால் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடவே கூடாதான். அப்ப இப்படி பெரியாரையும் சைமனையும் ஒப்பிடலாமா? சைமன் பெரியாரை விட பயங்கர புத்திசாலி, பெரியாரை விட நிறைய விஷயங்களுக்காக போராடினவர், பெரியாரை விட நிறைய பேசினவர். இவரு சொல்லி அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒப்பிடாம இருக்கணும். ஆனால் அம்பேத்கர் மானுட விடுதலைக்காக பேசினாராம், ஆனா பெரியார் அப்படிலாம் எதுவும் பேசலையாம். இப்படி அறவேக்காடுதனமா பேசிக்கிட்டு இருக்காரு.
இவரு பின்னாடியும் சுத்திக்கிட்டு இருக்காங்க தம்பிகள்லாம். அதாவது பெரியார் அங்கங்க பேசினத வெட்டி ஒட்டி இவங்க எல்லாம் வந்து அதுக்கு தவறான ஒரு பொருளை கற்பிக்கிறது, இதுதான் இவங்க எல்லாம் பண்ற வேலையாவே இருக்கு. இதோ பாத்தீங்கல்ல, பெரியாரு பெண்களை எல்லாம் குழந்தை பெத்துக்காதன்னு சொல்லிட்டாரு, புள்ள பெக்கிற மிஷினான்னு கேட்டாரு, அது இன அழிப்பு அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு வேற ஒரு விதமான பொருளை சொல்லி அவர் எதுக்கு சொன்னாரு, எதை மீன் பண்ணி சொன்னாருன்ற ஒரு உண்மையான விளக்கத்தை வந்து அவருடைய இந்த ஜாம்பி கூட்டத்துக்கு சொல்லி கொடுக்காம இவராட்டும் ஒரு பொருளை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வளர்த்து விட்டுட்டு இருக்காரு இந்த சாம்பி பயல்களை எல்லாம். பெரியாருக்கு எதிராக திசை திருப்புறதையே ஒரு முழு நேர வேலையா வச்சுக்கிட்டு இருக்காரு. என்னோட கமெண்ட்ல நேத்தைக்கு கூட எனக்கு ரிப்ளை பண்ணவே முடியலங்க. பெரியாரு கிழவனானதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணாரு, மணியம்மையே கல்யாணம் பண்ணாரு, இவர் வந்து பெண்களுக்காக போராடினாரான்னு இன்னும் அந்த பழைய அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. இதுக்கு பதில் நம்ம எல்லாரும் எப்பவோ கொடுத்துட்டோம். இன்னும் அதையே வச்சு அரைச்சிக்கிட்டே இருக்கானுங்க, பதில் கிடைக்காம சுத்திக்கிட்டு திரிறானுங்க. பாவம் இப்ப புதுசா கிளம்பி வந்திருப்பானுங்க போல இருக்கு. புது பைத்தியங்களா இருக்கும். இப்பதான் கட்சியா சேர்ந்திருக்கோம், போக போக தெரிய வரப்போ அப்படியே கட்சி விட்டு வெளியே வந்துரும். ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்பேத்கரை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு பெரியார் அவர்களை ஒதுக்குறது அப்படின்றது அதை எப்படி எடுத்துக்கிறது? ஆனால் அம்பேத்கரும் உழைச்சாங்க, பெரியாரும் உழைச்சாங்க, பெரியார் மட்டும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றது இதை எப்படி எடுத்துக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பி வந்து பெரியாரை கொள்கை வழிகாட்டின்னு சொன்னா எந்த இடத்துல பெரியாரை கொள்கை வழிகாட்டியா நீங்க ஏற்கிறீங்க? விலக்கி பேசுங்க. தமிழ் சனியன்னாரு அதனாலயா? தமிழர்கள் காட்டுமிராண்டி, அது ஒரு காட்டுமிராண்டி மொழின்னு 40 வருஷமா பேசிட்டு வரனே அதனாலயா? எல்லாரும் வீட்டில் இங்கிலீஷ் பேசுங்க, வேலைக்காரி கூட இங்கிலீஷ் பேசுங்க அப்படின்னு சொல்றதையாலையா? எதனாலேன்னு சொல்லுங்க. எங்களுக்கு தொன்று தொட்ட வழிபாட்டில இருந்து வெளியேற்றினதுனாலயா? நீ பெரியாரை திட்டுறதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நினைச்சுட்டு இருந்தீங்கன்னா அது உன்னுடைய மடத்தனம். நாம் தமிழர் கட்சி பெரியாரை எதிரியா பார்க்கல, அதே நேரம் தமிழ் தேசிய இனத்தின் தலைவராக ஏற்கல. இவ்வளவுதான் நமக்கு. அவர் நமக்கு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி. புரட்சியாளர் அம்பேத்கரை போல, மாவீரன் சுபாஷ் சந்திர போஸை போல, பகத்சிங்கை போல, மாசே துங்கை போல, லெனினை போல, ஸ்டாலினை போல, ஏங்கல்ஸை போல, இங்கர்சாலை போல, மாமேதை மார்க்ஸை போல, ஃபிடல் காஸ்ட்ரோவை போல, சேகுவேராவை போல, ஓசிமினை போல நமக்கு ஒரு வழிகாட்டி. உலகத்தில் எங்கெங்கு மானுட சமூகம் தாழ்ந்து விழுந்து கிடந்ததோ, அடிமைப்பட்டு கிடந்ததோ, உரிமை இழந்து நின்றதோ, அவன் உரிமை மீட்சிக்காக, விடுதலைக்காக போராடியவன், பாடியவன், எழுதியவன், பேசியவன், அத்தனை பேரும் நமது வழிகாட்டிகள். உலகத்துல எங்கெங்க மானுட விடுதலைக்காக எல்லாம் யார் யாரெல்லாம் போராடினாங்களோ அவங்க அத்தனை பேரும் நம்மளுடைய வழிகாட்டிகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு பெரியார் எதுவுமே பண்ணல, மானுட விடுதலைக்கெல்லாம் போராடலன்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கே இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு இந்த ஆளு? தந்தை பெரியார் தனக்கு கொள்கை வழிகாட்டி தான் அப்படின்றத இவரே முன்னாடி சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சொல்றாரு, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா கொள்கை வழிகாட்டியா எதுக்கு பெரியார வச்சிருக்காரு, அதுக்கு ஒரு காரணம் சொல்லுங்க, இதுக்கா அதுக்கா இதுக்கா அதுக்கான்னு சொல்லிட்டு கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. தந்தை பெரியாரை ஒரு கொள்கை வழிகாட்டியா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் கொள்கை வழிகாட்டியா எடுத்துக்கிறதுல என்ன தப்பு வந்து போச்சு? எதுக்கு இப்படி எதிர்க்கிறாரு? இப்ப தெரியுதா இவர் யாருக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு, எதை நோக்கி போயிட்டு இருக்காரு, எதுக்காக இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்றது புரியுதா? நம்ம நிறைய வீடியோல சொல்லிட்டோம், இது புதுசா இருந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்ற ஆரிய பிராமணர்கள்னா கோயிலுக்குள்ள வராத தீட்டு, கோயிலை கட்டினவன் நான், கோயிலுக்குள்ள வராத தீட்டு, சரி, கோயிலுக்கு போகாத அது பைத்தியக்காரன் செய்கிறது, முட்டா பேசுறது, அறிவுகட்டம் செய்கிறது, இது திராவிடம். 2 பேரும் சேர்ந்து என்னை வழிபாட்டு தலத்திலிருந்து வெளியேற்றிட்டீங்க, வந்துட்டேன். அது வெறும் வழிபாட்டு தலமாக எனக்கு வரலாற்று பேராவணம். அங்கே தான் என் கல்வெட்டு, என்னுடைய செப்பேடுகள், என்னுடைய எல்லா குறிப்புகளும் அங்கே தான் இருக்குது, அந்த கோயில் சுவத்தில். அதுலேருந்து வெளியேற்றிட்டேன். என்னை வெளியேற்றிட்டு அங்கே என்ன பண்ண? சமஸ்கிருத மொழி உள்ளே போயிடுச்சு, வழிபாட்டு மொழியாக. வழிபாட்டு தலத்தில் என் இறைக்கு முன்பு என் தாய்மொழியும் இல்லை, என் வரலாறும் இல்லை, எல்லாத்தையும் வெளியே, மொழியை விட்டும் வரலாற்று விட்டும் வெளியேறின இனம் எப்படி வாழும்? கடவுள் மறுப்பு பேசி பேசி தந்தை பெரியார் கோயிலுக்குள்ள வழிபட்டு இருந்தவங்களை எல்லாம் வெளியேற்றிட்டாராம். சைமன் செபாஸ்டியன் இப்போ இப்படி பேசிட்டு இருக்கிறதுக்கு இவரே ரிப்ளை கொடுத்திருப்பாரு, அதை நீங்க பாருங்க. எனக்கு எதுவும் கிடையாது, எனக்கு சாதிய ஒழிக்கணும், அம்பிடுதான். இந்த சாதிங்கிறது தமிழ் சொல்லு இல்ல, அது குடிதான். சாதிய ஒழிக்கணும். சாதியை யாரு தூக்கிட்டு வர்றான்னா இந்த மதக்காரன் தூக்கிட்டான். மதத்துல சாதி, மதம் அதன் வேறு சாதிங்கிறான். அப்ப சாதி வேணாம்டா, நம்ம எல்லாம் ஒண்ணுடான்னா கேட்க மாட்டேங்கிறான். இல்ல மதம் சொல்லி இருக்குன்றான். அப்ப மதம் வேணாம்டாங்கிறேன். மதம் எப்படி பொய்யாகும்? அது சாஸ்திரத்துல சொல்லி இருக்குன்றான். சாஸ்திரம் என்னடா உன்னையும் என்னையும் பிரிக்கிறது சாதி மதம்னா, அதை சொல்றது சாஸ்திரம்னா அந்த சாஸ்திரம் பொய்டா. சாஸ்திரம் வேணாம்டா. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான்னா அது வேணாம்டாங்கிறேன். அது எப்படி பொய்யாகும்? எப்படி சாஸ்திரம் பொய்யாகும்? அது கடவுள் சொன்னதுங்கிறான். அப்ப மெயின் வில்லன் கடவுள் தானா? அவனை ஒளிடாங்கிறேன். கடவுளே இல்லைன்றான். அப்படித்தான் நான் வந்தேன். எனக்கு மெயின், எனக்கு முதன்மை சாதியை ஒழிக்கிறதாங்கிறது. இங்க புரியுதா? ஆனா இவன் ஒழிக்க மாட்டான்.
இப்ப புரியுதா இவர் யாருன்னு புரியுதா? இன்னொன்னு புரியுதா? பெரியார் கடவுள் மறுப்பை ஏன் பேசினாருன்னு புரியுதா? அப்போ கடவுள் மறுப்பை தந்தை பெரியார் ஏன் பேசினார் அப்படின்றதுக்கு இவரே விளக்கம் கொடுத்துட்டாரு, நம்ம தனியா சொல்ல வேணாம். அப்படி இருக்கிறப்போ இன்னைக்கு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, தந்தை பெரியார் கடவுள் மறுப்பு பேசி பேசி எங்களை எல்லாம் கோயிலை விட்டு வெளியேற்றிட்டாரு அப்படின்றாரு. இப்படி மாத்தி புரட்டி பேசுற நபரை நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? இந்தியாவில் 20 அம்ச திட்டம் குடும்ப கட்டுப்பாடு ஃபேமிலி பிளானிங் வரும்போது அந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தி அதிக அளவு சாதிச்சு காட்டியது தமிழ்நாடு தான். அதனால தமிழர்களின் பிறப்பு வீதம் குறைஞ்சு போயிட்டு. இப்போ சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு, அதிகமாக குழந்தை பெறுங்கிறாரு. ஏன்னா இனம் அழியுது. குடும்ப கட்டுப்பாடு செய்யறதுனால இனம் அழியுதா? இல்ல புரியல. குடும்ப கட்டுப்பாடு செஞ்சா எப்படிடா இனம் அழியும்? சத்தியமா புரியலடா சாமிகளா, விளக்குங்கடா. இவர் பேசுறதையும் எதிர்த்தாப்புல உட்கார்ந்து ஒருத்தர் கேட்டு மண்டைய வேற ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கேள்வி கேட்டாலே பொசுக்குன்னு முடிஞ்சு போயிடும். அதெல்லாம் சரின்னு எத்தனை குழந்தை பெத்துக்கிட்டா சரியா இருக்கும்ன்றதையும் நீங்களே சொல்லிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாலே அவர்கிட்ட இருந்து அதுக்கான பதில் கிடைச்சிடும். இவர் பேசுனதுக்கு ரிப்ளை நம்ம கொடுக்க வேணாம், அவருடைய கட்சியில முன்னாடி பயணிச்ச ஒரு நபரே பேசுவாரு. அதையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. எனக்கு 29 வயதுல நான் கட்சியில் சேர்ந்தேன். அப்போ அவருக்கு 48 வயது. சரிங்களா? இவர் என்ன சொல்றாரு, பெண்ணியம் பேசுறாரு. சரிங்களா? அவங்க மனைவி என்னோட ஒரு 5 வயசு சின்ன பொண்ணு. எனக்கும் அவருக்குமே 19 வயசு வித்தியாசம். அப்போ நீ எப்படி ஒரு பொண்ணை ஏமாத்துவ? 2010 உனக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்சும் நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி கெடுப்ப? பிரதாப் ரெட்டி கிட்ட வேணா கேளுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீம்ஸ் ரோட்ல பிரதாப் ரெட்டி கிட்ட கேளுங்க, சீமான் 2010 என்ன ஆப்ரேஷன் பண்ணாருன்ட்டு. அப்ப பெண்ணியம் பேசுறவன் நீ இதெல்லாம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி கெடுக்கலாமா? இவன் எப்படி சார் ஒரு தலைவனா இருக்க முடியும்? தன்னொழுக்கமே இல்லாதவன் எப்படி தலைவனா இருப்பான்? இதுதான் நம்ம எழுப்புறோம். நம்ம இப்ப அறிவு வரும்போதுதான் நம்ம வாழ்க்கையை தொலைச்சோம். நம்ம ஒரு இவர் கூட பயணிச்சு இவரால பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வெளியே தலையால அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. அதுக்குதான் சொல்றோம், தம்பிகளா எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. நீங்க தமிழ் தேசியம் நாங்க பேசுறது இல்ல, தமிழ் தேசிய மக்களுக்கான அரசியல் பேசுறோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவரு தமிழ் தேசியம் என்ற போர்வையை போர்த்திக்கிட்டு இங்க நாக்பூர் கும்பலுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியுறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால எதுக்கும் பார்த்து இருந்துக்கோங்க. பணம் நகைகள் இதையெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. கொண்டு போய் கொடுத்து நாசமா போயிடாதீங்க. அனுபவப்பட்டவங்க நிறைய பேர், நாங்கெல்லாம் சொல்லலப்பா, அந்த கட்சியில இருந்து வெளியேறி அனுபவத்துல பேசின நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கவனமா இருந்துக்கோங்க, அவ்வளவுதான். குடும்ப கட்டுப்பாடு செய்யறதுனால இனம் அழிதான். இவர் பேசுறதெல்லாம் கேட்டா நம்ம கடைசியில பீகாருக்கு பஞ்சம் பொழைக்க போக வேண்டிய நிலைமையா இருங்க. சரி மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பேசிக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.